யோனா அதிகாரம் 3 வசனம் 2. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அவர்களுக்கு விரோதமாக பிரசங்கி என்றார். இந்த வேத பகுதியை குறித்து நம்மள அநேகருக்கு நன்காவே தெரிஞ்சிருக்கும். யோனா என்பவரை நினிவே என்கிற பட்டணத்துல ஒரு எச்சரிப்பின் வார்த்தை சொல்றதற்கு கர்த்தர் யோனா கிட்ட சொல்றாங்க. அவங்க கீழ்ப்படியாம போனது நிமித்தம் அவங்க சிலவைகளை ஃபேஸ் பண்றாங்க. 2ஆம் தரம் தான் இந்த வார்த்தைகள் யோனாவுக்கு நேராக வருகிறது. இன்னைக்கும் ஏசப்பா இந்த வார்த்தையை கொண்டு நம்மளோடு இடைப்படுகிறார். சில இடங்களுக்கு போ, இல்ல சிலவைகளை செய் அப்படின்னு ஏசப்பா சொல்லியும் நம்ம கீழ்ப்படியாதது நிமித்தம் சிலவைகளை நம்ம ஃபேஸ் பண்ணோம். இன்னைக்கு மறுபடியும் இரக்கமுள்ள தேவன் அவைகளை நமக்கு செய் அப்படின்னு ஒரு சான்ஸ் கூட தராங்க. இன்னைக்கு நம்ம அர்ப்பணிக்கலாமா? அப்பா, உங்க பேச்சுக்கு நான் கீழ்ப்படியலை, இதை செய் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, ஆனா நான் அதை கன்சிடர் பண்ணலை, இதனால எனக்கு என்ன லாபம், இல்லை இதை நான் பண்ணேன்னா எனக்கு பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதை அப்படியே உதறி தள்ளிட்டேன், உங்களுக்கு நான் கீழ்ப்படியலை, உங்கள் வார்த்தையை நான் கனம் பண்ணலை, என்னை மன்னிச்சிருங்கப்பா. இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலம் நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்கன்னா என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்கள். நான் எங்கே போகணும், எந்த இடத்துல இருக்கணும், என்ன பேசணும், என்ன செய்யணும், நீங்கள் என்ன பண்ணணும்னு வச்சுருக்கிறீங்க, இல்லை இந்த வசனம் மூலம் நீங்கள் என்கிட்ட என்ன பேச விரும்புகிறீங்க, என் கூட பேசுங்கப்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் எங்கே போகணும் சொல்லுங்கப்பா, நான் செய்கிறேன், அர்ப்பணிங்க. ஆவியானவர் உங்களுக்கு சிலவைகளை நினைப்பூட்டுவார். இதை செய் அப்படின்னு கர்த்தர் நேரடியாக ஊழியக்காரர்கள் மூலமாக, வசனம் மூலமாக, தனிப்பட்ட முறையில் உங்களோடு பேசியிருப்பாங்க. அது நீங்கள் செய்யாமல் இருந்திருப்பீங்க. அதை கர்த்தர் இந்த நாளில் செய் அப்படின்னு ஒரு சான்ஸ் கூட தராங்க. நம்மளை அர்ப்பணிக்கலாம். ஆவியானவர் நம்மளோடு இடைப்படுவாராக. நம்ம எப்போவுமே இருதயத்தில் வைத்திருக்க வேண்டிய ஒரு உண்மை, ஒரு சத்தியம், அது என்னன்னா, ஏசப்பா என்ன செய்தாலும் அது நன்மைக்காக தான் இருக்கும். இங்க போ அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுல எனக்கு ஒரு நன்மை இருக்கு. ஒருவேளை அந்த இடம் எனக்கு பிடிக்காம இருக்கலாம், அந்த வீடு எனக்கு பிடிக்காம இருக்கலாம், கர்த்தர் செய்ய சொல்லுகிற அந்த வேலை எனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நான் அதை செய்வேன் அப்படின்னா அதுல ஒரு மகிமை இருக்கு, அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே இருதயத்துல வைத்திருக்க வேண்டிய ஒன்று. வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது அதுல அந்த கீழ்ப்படிதலுக்கேற்ற ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பா வரும். நம்மளுடைய கண்கள் மேலோட்டமா தான் பார்க்கும், சில வகைகளை நம்மளால புரிந்து கொள்ள கூட முடியாது. ஆனா நம்ம கீழ்ப்படுகிறது நிமித்தம், நம்ம ஏசப்பாவை ஆராதிக்கிறது நிமித்தம், வேதத்தை வாசிக்கிறது நிமித்தம், ஜெபிக்கிறது நிமித்தம், ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற அதிசயம்ங்கிறது ரொம்ப பெருசுங்க. இந்த உலகத்துல என்னென்ன நடக்குது தெரியுமா? நீங்க நியூஸ் கேள்விப்படுவீங்க. இன்னைக்கு வாழுகிற இந்த வாழ்க்கை அடுத்த நொடி நிரந்தரமே கிடையாது. நம்ம கேள்விப்படுகிற நியூஸ், நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருந்தவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க, நம்பவே முடியல. ஆனால் இன்னைக்கு நம்ம சாகணுங்கிற முடிவு எத்தனை வாட்டியோ எடுத்துட்டோம், தற்கொலை முயற்சிகளும் எடுத்துட்டோம். ஆனால் இன்னைக்கும் நம்மளை உயிரோட ஏசப்பா வச்சிருக்கிறாங்க. எதுக்குங்க வச்சிருக்கிறாங்க? அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகளை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கும் நம்மளை உயிரோட வச்சிருக்கிறாங்க. இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல, வேதம் சொல்லுது. ஆமா, வரப்போகிற மகிமைக்கு நம்ம இப்போ போயிட்டு இருக்கிற இந்த பாதையில வருகிற இந்த கடினமான காரியங்கள் எதுவுமே ஒப்பே ஆகாதுங்க. அதெல்லாம் நடக்கும்போது இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேனா அப்படின்னு நம்மளால யோசிக்க கூட முடியாத சந்தோஷத்தினால, மகிழ்ச்சியினால, களிப்பினால கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்ம செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று, அப்பாவுடைய வார்த்தையை கேட்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும், என்ன செய்ய சொல்றாங்களோ அதை செய்யணும். ஊழியக்காரர்கள் மூலம் பேசுறாங்கன்னா அப்பா கிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு உங்க கூட ஏசப்பா நேரடியா வசனம் மூலம் பேசுவாங்க, சொப்பனத்தின் மூலம் பேசுவாங்க, எப்படி வேணாலும் பேசுவாங்க. நீங்க காத்திருக்கும் போது காத்திருந்து அப்பா கிட்ட அதை பெற்றுக்கொண்டு
ஏசப்பா உங்ககிட்ட சொல்றத அப்படியே செய்யுங்க. மனுஷங்க சொல்றது இல்ல, ஏசப்பா இப்படி உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னா கூட, அவங்க எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் ஏசப்பா கிட்ட கேட்டு காத்திருந்து உபவாசம் இருந்து அதை பெற்றுக்கொண்டு அதை செய்யுங்க. மகிமை, ஆசிர்வாதம், மேன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. அப்பா, நான் கீழ்ப்படுகிறேன்னு அர்ப்பணிங்க. அதுக்கேற்ற ஆசிர்வாதம் உங்களை தேடி வருகிறது. இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்க. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். Have a blessed day. God bless you.